உங்கள் மத்தியில் பேசும்படியாக இந்த சாயங்காலத்திற்காக தேவ சமூகத்தை பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாளை முறியாமலும், மறுபடியும் சொல்லுகிறேன், ஏசாயா 42வது அதிகாரம், ஐசாயா 42nd chapter verse 3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தை அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்பட்டது என்றும் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் அநேகர் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கவனிங்கள், நான் சொல்கிறதை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7 இடங்களிலே தி சர்வன்ட் ஆஃப் தி லார்ட் என்று சொல்கிற ஒரு தலைப்பின் கீழே ஆங்கில வேதாமத்தில் நீங்கள் 7 இடங்களிலே வாசிக்கலாம். அதை தமிழிலே நாம் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறோம். ஆங்கில வேதாமங்களிலே பிரித்து போடப்பட்டிருக்கிற வேதாமத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7 இடங்களிலே சர்வன்ட் ஆஃப் தி லார்ட், ஆண்டவருடைய வேலைக்காரன், ஊழியக்காரன் என்கிற தலைப்பின் கீழே இயேசுவை குறித்தும் சொல்லியிருக்கும், யாக்கோபை குறித்தும் சொல்லியிருக்கும். கவனியுங்கள், வேதத்தை அப்படி படிக்கிறதுக்கு படித்துக் கொள்ளுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ 4 வசனத்தை கேலண்டரில் பார்த்துட்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நாளைக்கும் அதே வசனம் தான் இருக்கும் அங்கே. ஹலோ, வீட்டில் பெருசாக ஓட்டுப்பாங்க, உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். பைபிள் படிச்சுட்டாங்களே, படித்தேன், என்ன படிச்சிங்க? உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். நேற்று அதுதானே படிச்சிங்க? ஆமாம், போன வாரம் அதான் படித்தேன், போன வருஷமாக அதான் படித்தேன். முடிய மாட்டேங்குது பிரதர். இப்படி வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து தேவ பக்தர்கள்லாம் முழங்காலில் தான் வேதத்தை படித்தார்கள். நீங்கள் ஒருவேளை முழங்கால் போடுறதுக்கு இப்போ நம்ம அவ்வளவு பலவான்களாக இல்லை, ஆனாலும் உட்கார்ந்து நல்ல சோஃபா வாங்கி போட்டிருக்கீங்க, உட்கார்ந்து பக்கத்தில் வச்சு பைபிளை படிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போங்க. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும், இதை செய். சிம்பிள். என் வாழ்க்கையில் ஆண்டவரை அறியலை, ரட்சிக்கப்படலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் ஆலயத்தில் இல்லாத நாளே கிடையாது. செத்தாலும் அங்கே தான் போய் சாவேன். எனக்கு என்ன காய்ச்சல் அடித்தாலும் அங்கே தான் இருப்பேன். மழை பெய்யும், புயல் அடிக்கும், யாருமே வரமாட்டாங்க, 2-3 பேர் மட்டும்தான் வருவாங்க, என்னை அங்கே பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரை எனக்கு அவ்வளோ தெரியாது. வேதத்தை வாசித்தேன், ஆனால் ஆண்டவரை தெரியாது. ஆனால் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்தேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னையை பிடிக்காது. அதுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போ தான் பீகாரில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 3 பல்ல உள்ளே தள்ளிட்டாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் வெளியே இருந்தது. ஏன்னா திருநெல்வேலிக்கு அதான மாடல். திருநெல்வேலி ஆளை அடையாளங்கள் படினா பல்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் மேலே ஏறி தான் இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சு, ஒரு 2 மில்லிமீட்டர் ஜாஸ்தி இருந்துச்சு. அவர் நினச்சார் அவரை பார்த்தா நான் சிரிக்கிறேன்ட்டு, அதனால நீ மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சுட்டார். இன்ஜினியரிங் காலேஜில் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார்ந்த ஆள்னா, நல்ல ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவள், எல்லா சப்ஜெக்டிலும் நல்லா தரோவாக இருப்பேன். ஆனால் எங்கள் வாத்தியார் என்னை பின்னால் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சுட்டார். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே வெறுத்ததுனால எல்லாருமே வெறுத்துட்டாங்க. இப்போ பரீட்சை எழுதணும், சாதாரண பரீட்சை காலேஜில் நடக்கிற பிரச்சனை, மற்றவங்களாம் 80 போடுவார், எனக்கு 40 பாடு மேனுக்குன்னே போடுவார். அதே காரியத்தை அவனோட நல்லா எழுதியிருப்பேன், அவனோட நல்ல டிராயிங் போட்டிருப்பேன், எனக்கு 40 தான் போடுவார். சரி, எப்படியே போயிட்டு போகிறாருன்னு விட்டுட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அந்த நாட்கள்லாம் இப்போ வர்ற மாதிரிலாம் கம்ப்யூட்டர்லாம் இல்லைல்ல, அப்போ காலேஜுக்கு தான் ரிசல்ட் வரும். காலேஜில் ரிசல்ட் வந்தோடனே மார்க் லிஸ்ட் காலேஜுக்கு வந்தது. எங்கள் ஒர்க் ஷாப் சூப்பரண்டன் ஒரு வட இந்தியர், அவர் நட்டையாக இருப்பார். அவர் தான் கையில் வச்சுட்டு யார் ஃபஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க்குன்னு சொல்லும்போது நான் பின்னால் இருந்தேன். ஏன்னா என்னை கண்டாலே ஆகாது அவங்களுக்கெல்லாம். ஆமாம், நான் பின்னால் நின்னேன். அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அப்பாவு ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு. என் ஊரை சேர்ந்த ஒரு மகனை அவர் சொல்லிட்டார்.
நான் பின்னால் வந்து கையை கட்டிக்கிட்டு எல்லாரும் தான் மார்க் என்னன்னு கேட்ட பிறகு நான் போய் சார் என் மார்க் என்னன்னு கேட்டேன். அவர் இன்னும் மேலேயும் கீழையும் பார்த்தாரு. எதுக்கு பார்க்குறாருன்னு எனக்கு தெரில. அவர் கையை வைத்து சொன்னார், நான் தப்பாக சொல்லிட்டேன், அகஸ்டின் ஜெபக்குமார் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு சொன்னாரே, பார்க்கணும். இன்றைக்கி என் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா என் பேர் ரோல் ஆஃப் ஆனரில் அகஸ்டின் ஜெபக்குமார்னு எழுதி போட்டிருக்காங்க. பெருமைக்காக சொல்லலை, அது நான் படித்து பாஸ் பண்ணனா இல்லையோ இல்லை, ஒழுங்காக ஆலயத்தில் போய் ஆண்டவருக்காக போனனோ இல்லையோ போனேன். அதை பார்த்து என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க. அதனால வேதத்தை நல்ல கவனமாக படிங்க, கனப்படுத்துங்க, தேவ பிரசன்னத்தை கவனப்படுத்துங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த காரியத்தை சொல்லுவதில் வெட்கப்பட மாட்டேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை எனக்கு அன்னைக்கு தேட தெரியாது. ஆனால் நான் செய்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து என்னை அப்படி உயர்த்தினா. அப்படி போடப்பட்ட அப்படிப்பட்ட வேதத்தை நீங்கள் வாசித்தால், இந்த ஏசாயாவை படிக்கும்போது ஆங்கிலம் நீங்கள் படிக்கிறதுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் தயவு செய்து ஒரு ஆங்கில வேதாகமும் நன்றாக பிரிக்கப்பட்ட ஆங்கில வேதாகமத்தை வாங்கியதில் பார்த்தீர்கள் என்றால் சர்வன்ட் ஆஃப் த லார்ட் என்று ஹெட்டிங் போட்டிருக்கும், சப் ஹெட்டிங். அதில் 7 இடங்களில் அங்கே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோம். 42வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே போதும். இங்க இயேசுவை குறித்து சொல்லியிருக்காருன்னு உடனே பிள்ளை கூட சொல்லிரும். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே 30 வருடங்கள் ஒரு வார்த்தையும் பேசாத பிதா திடீரென்று வானம் திறந்து அங்கே ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த காரியம் இங்கே இருந்துதான் வந்தது. இவர் என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று ஏசாயா மூலம் இயேசுவை பற்றி சொன்னார்கள் என்று தெரியும். இப்பொழுது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 44வது அதிகாரத்தின் 1வது வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிச்சீங்க. இப்ப யாரை பற்றி சொல்றாரு சொல்லுங்க? யாக்கோபு. அப்ப தாசன் என்கிற வார்த்தை இஸ்ரவேல்களுக்கும் சொல்றாரு, இயேசுவுக்கும் சொல்றாரு, யாக்கோபுக்கும் சொல்றாரு. இஸ்ரவேல் என் தாசன் என்று சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். நன்றா கவனிங்கள். வாட் God wants to show, ஆண்டவர் இங்க என்ன சொல்ல விரும்புகிறார் நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற அந்த இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பின போது அவர் எப்படி பேசுவார், எப்படி நியாயம் விசாரிப்பார், எப்படி நடந்து கொள்வார் என்பதெல்லாம் அன்றைக்கு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதி வைத்தது 3 காரணங்களுக்காக. ஒன்று, இயேசுவினுடைய குணாதிசயங்களை உலகத்துக்கு முன் அறிவித்ததற்காக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். இரண்டாவது, இயேசுவை பின்பற்றுகிற நீயும் நானும், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். எதற்கென்று? தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாய் இருக்கிறதற்கென்று ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை மறந்து விடாதீர்கள். தன்னுடைய குமாரன் எல்லா சகோதரர்களையும் மூத்த பேராக முதற் பேரானாக இருக்கிறதற்கென்று இயேசுவை குறித்து எபிரேய நிருபாக்கியன் எழுதுகிறான். எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இரண்டாவது காரியம், முதலாவது இயேசு இப்படித்தான் இருப்பார். இந்த பூமியில வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், அவர் இப்படித்தான் நியாயம் விசாரிப்பார் என்றெல்லாம் எழுதுகிற ஆண்டவர் அதே காரியத்தை உன்னிலையும் என்னிலையும் எதிர்பார்க்கிறார். மறந்து விடாதீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனாகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நன்றாய் கவனியுங்கள். நான் சொல்லுகிறதை நன்றாய் புரிந்து கொண்டால் தான் நான் பேசுகிறது வேத புரட்டு அல்ல, அதுதான் சரியான வேதம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை அநேகர் உரிமை பாராட்டுவார்கள். கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் பிரதர், அதனால தான் நான் ஊழியக்காரனா இருக்கின்ற அநேக ஊழியக்காரர்கள் சொல்ல முடியும். ஆனா அதே ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். The problem with us, நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நமக்கு விருப்பமானதை எடுத்துக்கிடுவோம், வேண்டாம்னா தள்ளி வச்சுருவோம். நமக்கு டேஸ்டாக இருந்தால் எடுத்துக்கிடுவோம், இல்லைன்னா தள்ளி வச்சுருவோம். அதில் நம்ம கில்லாடிங்க. வீட்டில் போனால் இதோ சதா காலம் உன்னோடு கூட இருப்பேன் என்று எழுதினவர் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, உலகமெங்கும் போய் சொல்லு நான் அவங்க கூட இருப்பேனார். அதை விட்டுட்டான். நம்ம பிள்ளைங்களுக்கு க்ரீம் கேக் வாங்கிட்டு போனால் பிள்ளைங்க என்ன செய்யும்? எல்லா பிள்ளையும் அப்படி தான் செய்யும். என்ன செய்யும்? அந்த க்ரீமை மட்டும் நக்கிட்டு நல்லா இல்லைம்மா. பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, உங்களை தான் சொல்கிறாங்க. வசனத்தில் க்ரீமை மட்டும் எடுத்துறது, கீழே இருக்கிறது வேண்டாங்கிறது. பொல்லாத ஆட்களையா. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறேன், நான் இன்னும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறேன், எனக்கு தேவையானது க்ரீம் மட்டும்தான். அதில் சில பிள்ளைகள் இருக்கா, அதுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பான். ஆமாம், ஒன்று வச்சுருப்பான், அது ஸ்வீட்டாக வச்சுருப்பான். சில நேரங்களில் செரி வச்சுருப்பான், செரி வச்சுருப்பான். செரி ஃப்ரூட்டை பண்ணி அது சிவப்பாக இருக்கும். பிள்ளை உடனே அதுதான் எனக்கு எப்பவுமே இது மட்டும்தான்மா பிடிக்கும், இது பிடிக்கிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னமும் பாலுங்கிற குழந்தை. அதனால தான் நம்ம பிரசங்கிமார்களும் ஐயர்மார்களும் வாரம் உனக்கு ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்துட்டு விட்டுடுறாங்க. ஹலோ, கூட கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா ஐயருக்கு என்ன இன்னைக்கு எழுப்புதல் வந்துட்டா? நம்ம பின்னால் இன்னும் எழுப்புதல் வந்துட்டா? என்னால் 20 நிமிஷம் தான் பேசுகிறார், இன்னைக்கு 22 நிமிஷம் பேசிட்டாரு. அவர் பட்ட பாடு அவர்கள தெரியும். அந்த 20 நிமிஷத்துக்கு அவர் கற்ப வேதனை இருந்து கொண்டு வருவார். ஹலோ, நீயும் நானும் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே, அதைத்தான் நான் பாடலில் எழுதினேன். உம்மை வாழ்ந்து காண்பிக்கிற மனுஷர்கள் வேண்டும். அன்றைய 11வது அதிகாரம் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்குது, அன்றைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. அப்ப கிறிஸ்தவ என்றால் கிறிஸ்துவை உடையவனமேத்துள்ள கிறிஸ்துவை காண்பிக்கிறவன். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று ஒரு பரிசுத்தவானை குறித்து எழுதப்பட்ட சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் மிகவும் அன்பானவர், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர். அவர் ஒரு குஷ்டரோகியை கண்டால் கூட அவனுக்கு உதவி செய்கிறவர். ஒரு நாளில் ஒரு வழியில் உட்கார்ந்து குஷ்டரோகி ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். குதிரையிலே போய்கொண்டிருந்த அவர் இறங்கி போய் குஷ்டரோகிக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட அவனுக்கு ஒரு அன்பு தர வேண்டும் என்று அவனை கட்டி அணைத்து ஒரு முத்தமிட்டு அவனுக்கு கொஞ்சம் பொருளை கொடுத்து விட்டு வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு குதிரையிலிருந்து திரும்பி பார்த்தா அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். நான் கொஞ்சம் நேரம் போனவனை திரும்பி பார்த்தா அது குஷ்டரோகி அல்ல, இயேசுதான் அப்படி உட்கார்ந்திருந்தா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. 53 வருடங்களாக பல கஷ்டங்களையும் பல நெருக்கங்களையும் பல போராட்டங்களையும் பல நேரங்களில் துப்பாக்கிகளையும் சந்திருக்கிற நான் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. எப்படி என்று கேட்பீர்கள்? ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். நான் அநேக காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். அதில் ஒரு காரியம், யாராயிலும் என்னிடத்தில் உதவி கேட்டால் நான் ஒரே கேட்பேன், இது இயேசு கிறிஸ்துவா இருப்பார் என்றால், அல்லது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு இந்த இடத்துல இருந்தால் எப்படி தீர்ப்பார்? அப்படித்தான் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வாழ்ந்து வருகிறதற்கு கற்றுக்கொண்டிருக்கேன். தேறினேன் என்று சொல்ல மாட்டேன், அது என்னுடைய பிராக்டிஸ். ஐ டெல் யூ பிரதர்ஸ், வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், வெறும் வேண்டியவைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும்
உனக்கும் எனக்கும் பொருந்தும். இவரே என் தாசன் என்று சொல்கிறார் அதே ஆண்டவர். யாக்கோபு என் தாசன் என்று சொல்கிறார், இஸ்ரவேல் என் தாசன் என்று சொல்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவ ஜனமும் அவருக்கு தாசர் என்று தான். அதனால்தான் நம்ம ஒரு பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு தான், எல்லாரும் தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஐயா, 3 காரியங்கள் என்று சொன்னீர்கள், 2 தானே சொல்லியிருக்கீர்கள். இன்னொன்று உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்களே தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். 7 இடங்கள் என்று சொன்னீர்கள் ஐயா, 2 தானே காட்டி கொடுத்தீங்க, 3 தானே காட்டி கொடுத்தீங்க, இன்னும் 4 இருக்கு. அப்படியாவது பைபிள் படிக்கிறீங்களாங்கன்னு பார்க்குறது தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு. ஒருவேளை அடுத்த முறை வரனா நான் கேட்பேன், கேள்வி கேட்பேன், யாராவது கண்டுபிடிச்சிங்களான்னுட்டு. இப்போ அந்த அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 42வது அதிகாரம், ஏசாயா 42வது அதிகாரம். இப்பொழுது முதலிலிருந்து வாசிக்க போகிறோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், இவரே இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், இயேசுவுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அது எனக்கும் உனக்கும் உண்டு. இயேசு அதனால் தான் சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அவர் ஒளிதான், என்னையும் அதே மாதிரி தான் இருக்க சொல்றாரு. லிசன் சார், ஒரு சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நியாய தீர்ப்பில் அப்படிதான் சொல்ல போறாராம். ஒரு சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிற ஒரு நல்ல இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஏதாவது கிடைக்குன்னு வராதிங்க. அது இந்துக்களும் முஸ்லீம்களும் அப்படி செய்யட்டும், அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை. பெரியார், தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் போய் மொட்டை போட்டு அவர் முன்னால் நின்னான். எங்க இருந்தா வரேன்னா அவன் சொன்னான், உயிரை கொடுத்த சார்மிக்கு மயிரை கொடுத்துட்டு வரேன். நடந்ததான் சொல்றேன், உங்க ஊரில் நடந்ததான் சொல்றேன். அவர் சொன்னார், ஏலே முடி வளர்ந்தானடா கொடுத்த, கண்ணை கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. எனக்கு கண்ணு வளராது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் அப்படி தான், எது வளருமோ அதை தான் கொடுப்பீங்க. ஆமாம், இழக்கிறதுக்கு ஒருத்தரும் ஆயத்தமா இல்லை, அப்படி தானே? நம்ம கதைகளே அப்படித்தான் இருக்குது, சிரிக்கத்தக்க விதமாகத்தானே இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ ஜாதிகளுக்கு உன்னை ஒளியா வைத்தேன் ஏன் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடைய ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் ஒரு ஒளி என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எப்படி பிரகாசிக்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். நான் அனுபவிக்காத உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, நான் பார்க்காத உங்களுக்கு சொல்லல, பார்த்து தான் சொல்றேன். நாங்கள் இருக்கிற ரோத்தாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மலை இருக்குது, கைமூர் மலை. அது விந்திய சாக்புரா மலைகளுடைய தொடர்ச்சியினுடைய கடைசி எங்க பீகார்ல நாங்க இருக்கிற மாவட்டத்தில் தான் முடியுது. அந்த இடத்துல மேலே நாங்கள் ஆண்டோடைய வசனத்தை எப்படி கொண்டு போனோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தெரிந்தவர்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். நான் தனியனாக அந்த நாட்களில் எனக்கு திருமணம் ஆகவில்லை அல்லவா, ஆகினாலே நான் எங்கேயாவது போய் தனியாக நின்று நிறையா ஒரு பை நிறைய டிராக்டர் வச்சுக்கிட்டு
அந்த பஜார்களில் நின்று ஒரு ஒரு ஜாலரை எடுத்துக்கிட்டு பாட்டு பாடுவது வழக்கம். பாட்டு பாடினோடனே கொஞ்சம் பேர் கூடுவாங்க. நான் கொஞ்சம் புக்லெட் கொடுத்தேன்னா, ஒரு நாள் அந்த பஜாரில் ரோத்தாஸுங்கிற பஜாரில் நான் டிராக்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்தவுடனே என் கையில் இருந்தது எல்லாம் பிடுங்கினான். எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு ஒரே காரியம் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். டேய் எல்லாத்தையும் பிடுங்க, ஒரே காரியம் தான் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு. அவன் அவ்வளோத்தையும் கிழிச்சு என் மூஞ்சில் எரிஞ்சு, இந்த மலைக்கு போடா. எனக்கு மலை மேலே ஆள் இருக்கிறது தெரியாதப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், மலையில் ஆள் இருக்காங்களா? ஆமாடா, 400 கிராமம் இருக்குது. ஓ, அவங்ககிட்ட நான் புள்ளி விவரம் விசாரிக்கிறேன். ஆமாம், என்ன பாஷை பேசுகிறேன்னு கேட்டேன். அவனே சொல்கிறான், உராவும் பேசுவாங்க. அப்படியா, வழி இருக்குதா, நீயே கண்டுபிடிச்சிக்கிட வேண்டியதானே அவன் சொல்லி கொடுத்தான். சில நேரங்களில் கிறிஸ்தவத்தின் எதிரிகள் தான் நமக்கு வழி காட்டுவாங்க, நமக்கு தரிசனம் காட்டுவாங்க. அதனால் அடுத்த தடவை 2 குட்டி பசங்க, ஒருத்தனுக்கு 8 வயசு, இன்னொருத்தனுக்கு 9 வயசு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எனக்கு. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க 2த்துக்கும் 12 கிலோ தலையில், எனக்கு 16 கிலோ. நாங்கள் மலையில் ஏறுறோம். பயங்கரமான காடு அந்த நாட்களில். கரடி இருக்குன்னு சொன்னாங்க, சீத்தை இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் அப்படி ஏறினோம். ஏறி போய் ஒரு தடவை ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். மேலே போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, அங்கே 4 ஜாதி இருக்குது. ஊராவன் ஜாதின்னு இவன் சொன்னால் 4 ஜாதி இருக்குது. இன்னொரு ஜாதிக்கு பேர் கர்வார், இன்னொரு பாதிக்கு பேர் சேரோ, இன்னொரு மிக்சடான ஒரு யாதவ் குரூப் மிக்சடாக இருந்தது. அவங்க மேலே கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த உராவன் ஜாதிக்கு நாங்கள் முதல்ல சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். உராவன் ஜாதியில் கொஞ்சம் பேரை ஆண்டவர் ரட்சித்தார். ஆகையினால நாங்கள் மேலே ஒரு சின்ன குடிசை, மண் குடிசையை போட்டு அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதெல்லாம் பெரிய கதைகள். ஆனால் எங்களுக்கு மனசில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. 4 ஜாதி மக்கள் இருக்காங்க, ஒரு ஜாதி தான் ரீச் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஜாதி இருக்குது. அதை குறித்து விவரம் தெரிவிக்கலைன்னா, ஐயோ அவங்ககிட்ட போதீங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்களை, விசுவாசிகளை. எதுக்குன்னு கேட்டால், அவன் ஏப்ரல் மாதத்தில் குறைஞ்சபட்சம் 15 பேருக்காவது தலையை வெட்டுவான். வெட்டி நிலத்தில் புதைச்சாதான் அடுத்த காலத்தில் நல்ல விளையும்னு அவனுக்கு நம்பிக்கை. அப்படி பலி கொடுக்கலன்னா அங்கே ஆண்களுக்கு தழுக்கிறது இப்படி திரும்பிக்கணும். பலி கொடுத்தா தான் நேரம் வரும். இது நாங்கள் கேள்விப்பட்டதில் பார்த்த காரியம். லிசன், இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துங்களுக்கு கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு ஒரே பாரம், இந்த மக்களை எப்படியாவது சந்திக்கணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எப்பவுமே இந்த தலை வெட்டுறவங்க, சுடுறவன், அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஆண்டவர் சொன்னார், நீ போகும்போதே நீ உனக்கு மேலே காலேபின் ஆவியை வைக்கிறேன்னுட்டு. அதனால் கொஞ்சம் கஷ்டமான பகுதியெல்லாம் போகிறதுக்கு ஆசை. அதனால் சென்னையில் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், நான் போகிறேன், நீங்கள் வர்றேன்னா வாங்கன்னுட்டு. சென்னையிலேருந்து ஒரு 25 பேர் வந்தாங்க. என் கூட வேலை செய்தவங்க ஒரு 20 பேர். நாங்கள் 45 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நான் தான் சமையல்காரன். ஏன்னா மலை மேலே சமைக்கிற கலை எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் என் கூட 2 அசிஸ்டண்ட் வச்சுட்டு 45 பேருக்கும் சமைக்கிறதுக்கு முதல் வில்லேஜ் போனோம், கர்வார் வில்லேஜ். அங்கே யாரையும் தெரியாது, தெருவில் தான் படுத்துருக்கணும். தெருவில் நாங்கள் வைக்கோல போட்டு படுத்திருந்தோம். என் கையில் தான் நீள ஒரு டார்ச் இருந்தது. ராத்திரி எல்லாரும் பத்திரமா இருக்காங்கன்னு பார்க்குறது என் தான் டியூட்டி. நான் தான் செக்யூரிட்டி, நான் தான் குக். நான் நல்லா சமைப்பேன், வேணா வாங்க பீகாரில் உங்களுக்கு சமைச்சு தரேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ நான் அந்த டார்ச் வச்சு பார்த்தா ஒரு ஆள் தூங்கலை. 45ல் எல்லாம் பக்கத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் தள்ளி பார்த்துக்கிட்டோம், தலை இருக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா நான் கூட்டிகிட்டு போயிருந்தது அந்த ஏப்ரல் மாதம். அப்போ கர்மான்னு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அந்த கர்மாவில் தான் வெட்டுவான். என் கூட வந்தவங்களாம் ராத்திரி தூங்க மாட்டேங்கிறான், தலையை விட்டு தடவி பார்க்குறான், மற்றவன் தலை தான் தடவே இல்லை. சரின்னுட்டு நாங்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போகும்போது ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் தான் அந்த நேரத்தில் வேலை, லைட்டெல்லாம் இல்லை, ஜென்ரேட்டர்லாம் இல்லை. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாறையில் நின்னாங்க. இப்போ 45 பேரும் பாடின உடனே முழு கிராமம் வந்துட்டு, இன்னொரு கிராமம் கர்வார் கிராமம் வந்துட்டு, எல்லாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 8 அடி தடி வச்சுருப்பான். பீகாரிக்கு அதுதான் அடையாளம். பீகாரிக்கு சின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க, லாட்டி லோட்டா லங்கோட்டா. இதுதான் எங்கள் பீகாரிக்கு அடையாளம். அதான் லாட்டினா ஒரு 8 அடி மேலே ஒருமான தடி, அது பிறகு லோட்டானா செம்பு, அதுக்கு பிறகு லங்கோட்டானா நீங்கள் தெரியும்.
இதுதான் பீகாரிக்கு அடையாளம். அப்போ எல்லாம் 8 அடி தடி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணணும். நான் மேலே போனால் லுங்கி கட்டி தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட அப்போ தான் பேச முடியும். இந்த மாதிரி நம்ம ஊரில் கோட்டை போட்டுக்கிட்டு ஏசு வந்தார் அப்படிங்கிறாள் அங்கெல்லாம் நடக்க, அங்கே வந்தார் நான் போட்டுருவான், தலையை போட்டுருவான். அதனால் நம்ம ஊர் ஆளுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். அங்கே அவனுக்கு லைட் வேணும், கலர் லைட் வேணும், அப்போ தான் வருவார். இங்கே வருவார் இல்லை. ஆமாம், அங்கே வர சொல்லுங்களேன் பாருங்க. சல 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 சலன்னு சோட்டு போட்டுலாம் வந்துடுவாங்க. அவங்கள வர சொல்லுங்க, அங்கே வர சொல்லுங்க. செஞ்ச பக்கம் 2 லட்ச ரூபா காணி கொடுக்குறாராம், போட சொல்லுங்க. ஒரு வேளை வந்தாலும் வந்துடுவான். நல்லா கவனிங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது என் பின்னால் இவங்க 45 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன். நான் அவங்ககிட்ட முதல்ல கேட்டேன், இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் ஒரு நாகப்பாம்பு வந்தால் என்னடா செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் எந்திரிச்சான், கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டான். என் கூட இருந்து ஆண்டவரே அண்ணனை காப்பாற்றும், அண்ணன் இன்னைக்கு போட்டான் அப்படின்னு தான் நினச்சி இவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் சுத்தின சாணம் அப்படி இருந்தது. போட்டு தரையில் 8 அடி அடித்தான். இப்படி தான் அடித்து கொல்லுவேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், உயிரோட வந்து அடித்து கொள்றேன்னு அதே வச்சு கும்பிடுறியடான்னா. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு யாரும் சொல்லல, என் சகோதரா, உன் தேசத்தில் நீ வாழ்கிற நாட்களில் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். நல்ல கவனிங்க. அவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் காதுல அப்பப்ப கேட்கும். எனக்கு யாரும் சொல்லல, எனக்கு யாரும் சொல்லல. அந்த ரோசாஸ் மலையில பெரிய பெரிய குரங்கு இருக்கு. கருப்பா இருக்கும் முகம், கண்ணங்கரைன்னு இருக்கும், வால் ரொம்ப நீளமா இருக்கும். அடுத்தால சொன்னா, எங்களுக்கு இதையும் கும்பிடுன்னு தானே சொன்னாங்க. ஆனால் உயிரோடு வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போச்சுன்னா, இல்லை என் கையில் இருக்கிற ஒரு பலகாரத்தை தூக்கிட்டு போச்சுன்னா நான் அடிப்பேனே. ஆனால் எனக்கு சொல்லலையே. என் கூட இருந்தவங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். 45 பேரும் அழுது ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் நாங்கள் இன்னொரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே போய் மத்தியானம் சாப்பாடை கொஞ்சம் தூரம் நடந்து போய் சாப்பாடை உண்டாக்குற போது என் சகோதரர்கள் கேட்டாங்க, அண்ணன் இந்த இடத்தினுடைய விசேஷத்தை சொல்லுங்க. அப்போ எங்கள் கூட வந்த மலைவாசி ஒருத்தர் சொன்னார், ஏத்த வீடு இருக்குல்ல, இவன் தான் யாரை வெட்டணும்னு சொல்கிற ஆளு, எப்போ வெட்டணும்னு சொல்கிற ஆள், அவன் தான் தலைவன். தலைவன் வீட்டு முன்னால் நாங்கள் தங்கி இருக்கிறோம். ஒரு சிலருடைய கை மெட்ராஸ்லேருந்து வந்து கை, ஏன்னா இங்கெல்லாம் மெட்ராஸ்லாம் நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேனில் அப்படியே கை ஆடுது. ஒருத்தர் சொல்கிறார், அண்ணா இப்படியே இறம்பிடலாண்ணே, இப்படியே இறங்கிடலாம். நல்ல கவனிங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அங்கே சரி யாரும் இல்லை. அந்த மரத்துக்கு கீழே தான் நான் பல முறை ஏறி போகும்போது ஒரு தடவை படுத்து தூங்கினேன். ஒரு துண்டை விரித்து படுத்துருக்கேன், தூங்கினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே தான். எனக்கு அப்போ தெரியாது இவன் தான் தலைவன், இவன் தலை வெட்டுறவன்ட்டு. நான் சொன்னேன், இந்த இடத்துல தான் நான் படுத்தேன். ஐயோ அண்ணன், எங்களை அதுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்குறீங்க, 2 பேருக்கு தலையை வாங்கிட்டு தான் உடுவீர் போலங்கிறான் ஒருத்தன். என்ன நடந்தது தெரியுமா? நான் சொன்னேன், நீங்கள்லாம் என்ன நினச்சாலும் சரி, நான் அவங்களுக்கு அங்கே அந்த ஒரு மனுஷனுடைய வீட்டை பார்த்து, அவன் வெளியே வரல, வீட்டை பார்த்து கிறிஸ்துவனுடைய ஒளியாகிய சுவிசேஷத்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அந்த ஆள் வெளியே வந்தார். ஒரு வார்த்தையும் பேசலை. நாங்கள் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டோம்.
எங்க கூட 2 நாள் பின்னாலே வந்தார். யாரும் அவர்கிட்ட பேசுறதுக்கு பயம், எங்க ஆளுங்களுக்கு பயம். எதாவது ஏடா கூடமாக பேசி இந்த ஆள் இவனை தாண்டா போடுங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு அவனையும் கூட்டிகிட்டு போகிறோம். ரெண்டு கிராமத்துக்கு போயாச்சு. 3வது கிராமத்தில் போகும்போது சொல்கிறாரு, இந்த இயேசு எனக்கு வேண்டும், என் ஜனம் காப்பாற்றுவதற்கு இந்த தேவன் வேண்டும். அவங்க சொந்த ஜாதியை வெட்ட மாட்டாங்க, மடுத்த ஜாதியை தான் வெட்டுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை வெட்டுற பழக்கமே இல்லாமல் போச்சு. இது சுவிசேஷத்தின் ஒளி செய்கிற காரியம். இதை சொல்லுவதற்கு தான் தேவன் உன்னை அபிஷேகிக்கிறார். அந்த 7 வசனங்களை வீட்டில் போய் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க. ஆனால் அதில் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், அதை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். 3வது வசனத்தை 2வது 3வது வசனம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். ஆமா, அவர் அப்படித்தான். அவர் சண்டை கண்டெல்லாம் போட மாட்டார். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் தன்னை நியாயம் தீர்க்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது. யாராவது உங்களை நாயின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவன் நாயின்னு சொல்லிட்டான் அங்கே போய் சுவரை பார்த்து சொல்லிட்டு இங்கே வரும்போது அது பிறகு பார்க்குறவங்களாம். இது மனித சுபாவம். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கூக்குரலிட மாட்டார், சத்தத்தை கூட உயர்த்தி பேச மாட்டார். சபையே எத்தனை சபையில் பதவி சண்டை, அது பெந்தகோஸ்த சபைனாலும் சரி, சிஎஸ்எஸ் சபைனாலும் சரி, எலெக்ஷன் வந்து நான் எல்லாம் பிசாசா மாறிடுறான். அது வரைக்கும் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்க. ஆமாம், எல்லாம் ஏஞ்சல மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வந்ததுன்னா பாம்பேயில் இருக்குன்னு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு ஓட்டு போடு, அந்த பார்ட்டி ஜெயிக்கக்கூடாது, இந்த பார்ட்டி ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிஷப்மார்களே இப்படி தானே சண்டை போடுறாங்க. நல்ல கவனிங்க, இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய சபைகள் இன்றைக்கு கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிது. இந்த மாதம் 5ஆம் தேதி 4 மாவடியில் 2000 வாலிபர்களை கூட்டி அவங்கள சேலஞ்ச் பண்ணணும்னுட்டு குளோபல் மிஷனரி சொசைட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க தூத்துக்குடி டயோசிஸில். அவங்க என்னை கூப்பிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாலே என்னை தொந்தரவு பண்ணி அதுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறவர் எங்ககிட்ட 2 வருஷம் மிஷினரியாக இருந்தேன்னு சொன்னார். ஆனால் இந்த மாதம் போன மாதம் 23ஆம் தேதி வந்து சொல்கிறாரு, அண்ணே எங்களுக்கு பிஷப் இல்லைல்ல, எங்களுக்கு ஒரு ஜோதிமணின்னு ஒரு அட்வொகேட், ஒரு ஜட்ஜை தானே வச்சுருக்காரு. அவர் சொல்கிறார், அவர் படத்தையும் போடுவாராம் நோட்டீஸில். அவர் ஜோதியும் கிடையாது, மணியும் கிடையாதுண்ணே. அவர் தாம்பட, ஏன்னா அவர் ஒரு இந்து மத கட்டளைக்கும் அவர் தலைவர். என் படத்தை போடணும், என் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு. அதனால் அது முடியாதுன்னு சொன்னேன். பெர்மிஷன் தரமாட்டேன்னு சொன்னார்னு சொல்லி நான் 5ஆம் தேதி பேச வேண்டிய நான் வரல. ஏன் கோர்ட்டில் இருந்து ஒரு நீதிபதியை, ஒரு இந்து நீதிபதியை தூத்துக்குடி திருமண்டலத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக வச்சிருக்குது? ஹலோ, எத்தனை வேதனை ஐயா! கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய நீயும் நானும் போடுற சத்தத்துக்கும் கூக்குரலுக்கும் கணக்கு விளக்கு இல்லை அல்லவா? அந்த ஆண்டவர் தான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும், அவர் நெறிந்த நாளலை முறியாமலும், மங்கி எரிகிற திரியை அணையாமலும், மங்கி எரிய திரி அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். My God calls you. நான் இங்கே வர்றதுக்கு முந்தின சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை ஜார்க்கண்டில் டண்டுவான்னு ஒரு இடம் இருக்குது.
அதுலேருந்து கொஞ்சம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் சட்டான் அப்படின்னு ஒரு சபை இருக்குது எங்களுக்கு. அந்த சபையை பார்க்க போனேன். கவனிங்க, இந்த சனிக்கிழமை நான் போன உடனே நான் கேட்ட கேள்வி, மஞ்சு எங்கன்னு கேட்டேன். ஏன்னா போன வருஷம் அந்த மஞ்சுவை நான் பார்த்தேன். மஞ்சு பார்க்குறதுக்கு வாத்து மாதிரி தான் இருப்பா. இன்னைக்கு அவளுக்கு 20 வயசு, வாலிப பிள்ளை. இங்கேருந்து எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் காட்ட முடியும். வாத்து மாதிரியே இருப்பா. கால் 2 இப்படி விரிஞ்சிருக்கும். நேராக நடக்க முடியாது அவளால், சைடில் தான் நடக்க முடியும். அவங்க அப்பா அந்த சபையை உண்டாக்குன ஆள். எங்களிடத்துல பைபிள் மேனாக இருந்தார். அவருக்கு கர்த்தர் சில கிருபைகள் கொடுத்தாரு. பைபிள் மேன் ஆகிறதுக்கு முன்னால் அவர் திருடு தொழிலை 3 தலைமுறையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா செஞ்சார், தாத்தா செஞ்சார். இவர் தொழிலே திருடுறதான். திருடுக்கு பேர் பெற்றவங்க குடும்பமே. கொள்ளக்காரனா, அடிபிடி போடுறவனா, மற்றவங்களை பறிக்கிறவனா இருந்த அவரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி அவரை பைபிள் மேன் ஆக்கணும். கவனிங்க, ஏதோ ஊழியம் செய்யலையா, சவால் நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் தனக்கு கொடுத்த கிருபையை உபயோகப்படுத்தி ஜனங்களை வச்சே மண்ணுனால ஒரு ஆலயத்தை கட்டி மேலே தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு கூட்டம் நடத்தும் போது 250 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். நீங்கள் வந்தால் நான் காட்ட முடியும். அந்த இடத்துக்கு பேர் சொட்டான். நான் அதுக்கு முன்ன வருஷத்தில் அவளை பார்த்தேன். என்ன ஒரு கூட்டம் நடத்த போயிருந்தா அதில் சொன்னாங்க, அண்ணா இவ சாட்சியை கேளுங்கன்னுட்டு. கொரோனா வந்தபோது அந்த தேவ மனிதன் மரித்து போனார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நல்ல உற்சாகமாக ஊழியம் செஞ்சுட்டு, எங்ககிட்ட ஊழியக்காரங்க இல்லை, கொடுக்கறதுக்கு ஊழியக்காரங்க இல்லை. ஒரு மனுஷன் ஊழியக்காரன் செத்து போனான், அவன் இடத்தை நிரப்புறதுக்கு இல்லை. ஆட்கள் வருவதற்கு தேவை அத்தனை இருக்கிறது, அதனால் ஆட்கள் எழும்ப மாட்டேன் என்கிறார்கள். எல்லாம் ஊரை சுற்றியே தான் வர்றான். சபை இருக்கிற இடத்துல தான் சபையை ஆரம்பிக்கிறான். இல்லாத இடத்துக்கு ஆட்கள் வருவதற்கு ஆயத்தமா இல்லை. அதனால நான் அந்த இடத்துல கூட்டம் நடத்த, பன்சரின்னு ஒரு இடத்துக்கு கூட்டத்தை நடத்த போகும்போது நான் அந்த சபை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தான் இவளை கூப்பிட்டு வந்தாங்க. அவள் ஸ்டேஜில் ஏறும்போதே நேர ஏற முடியாது ஐயா, சைடில் ஏறுறா. சைடில் ஏறி வாத்த போல அவளால் நேர நிற்க முடியாது. அவள் அங்கே வந்து, அங்கிள் நான் தான் மஞ்சு, எங்கள் அப்பா தான் செத்து போனாங்க, எங்கள் அப்பா திருடனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நான் அதுக்கு பிறகு தான் பிறந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இத்தனை வயசு ஆகுது, 19 வயசு. நான் காலேஜ்லேயும் படிக்கிறேன், பஸ்ஸில் ஏறி நான் போகிறேன் காலேஜுக்கு. ஆனால் எங்கள் அப்பா விட்டு போன ஊழியத்தை நான் தான் செய்கிறேன். எனக்கு நம்ப முடியல. பொம்பளை பிள்ளை வாத்து மாதிரி நடக்கிறா, நேரம் நடக்க முடியாது. நான் சொன்னேன், உங்கள் அப்பா கையில் நிறைய அற்புதம்லாம் நடக்குமே, சாசெல்லாம் விடுமே, ஏன் ஊழியத்துலேயும் அதை விட பெரிய அற்புதம் நடக்குது? எனக்கு விளங்கலை. என் பக்கத்தில் இருந்த ஊழிய தலைவரை கேட்குறேன். அவர் சொல்கிறார், உண்மையை சொல்கிறாளா? ஆமண்ணே, அவங்க அப்பா இறந்த 4 மாதத்தில் இவளால் 60 பேர் ஆண்டவர்களை வந்து ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. நெறிஞ்ச நாள் இல்லைம்மா, மங்கி எறிகிற திரி. நான் அவளை இந்த தடவை சனிக்கிழமை அவளை கூப்பிட்டு நான் பேசி மஞ்சு உற்சாகமாக செய்யுன்னு சொல்லிட்டு வந்தேன். காலேஜ்லேயும் படிக்கிறாளாம். ராஞ்சிக்கு போகணும், அங்கேருந்து காலேஜுக்கு 2 பஸ்ஸு மாற்றி போகணும். காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து சாயங்காலத்தில் கட்டப்பட்டவங்களெல்லாம் அவுக்கிறதுக்கு இவளுக்கே கட்ட அவுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் அவளை பார்த்து கேட்டேன், மேடையிலே கேட்டேன், மஞ்சு உன்னைய பார்த்து ஜனங்கள் கேட்கலையா, உனக்கே இப்படி இருக்கிற நீ இப்படின்னு? அவள் என்ன சொன்னான்னு சொல்கிறேன், எங்கிட்ட வீடியோவில் இருக்குது. அங்கிள், என்னைய பார்த்து ஆண்டவர்கிட்ட வரல ஜனங்கள், எனக்குள்ள இருக்கிற இயேசு பார்த்து வர்றாங்க. இயேசு இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறா.
இயேசு இன்றைக்கும் விடுதலையாக்குகிறார். என் ஆண்டவருக்கு பெயர் நெறிந்த நாணல், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். இந்த சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கிற நீ வாழ்க்கையில் நெறிஞ்சப்பட்டு போயிருக்கலாம். வெளிநாட்டிலே ஒரு சகோதரியை சந்தித்தேன், ஆம்ஸ்டர்டாம் பட்டணத்திலே, ஹாலண்டில். அவள் தன்னுடைய சாட்சியை சொன்னாள். என்னுடைய தகப்பனார் என்னை பல முறை கற்பழித்ததினால் தாயில்லாத நான் வாழ விரும்பாதவளாக ஓடி போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே ஒரு மனிதன் வந்தான். அவன் என்னை பார்த்து கேட்டான், ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் என்று. ஏனென்றால் தனியாக உட்கார்ந்திருக்கிறேன். என்னுடைய நிலைமை அவனுக்கு புரிந்து விட்டது. வயதானவர், வா என்னோடு கூட வந்து என்னுடைய வீட்டை குடியிருக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து அவர் தனியாக இருந்தார். ஆனால் என் தந்தையை காட்டிலும் மோசமாக அவர் என்னை நடத்தினார். என்னிடத்தில் வலுக்கட்டாயமாக பால் இரவு பலமுறை கொண்டாள். ஆதரவில்லாமல் ஒரு நாள் அவர் இல்லாத போது வீட்டை விட்டு ஓடினேன். ஒரு வாலிபனை கண்டேன். அவனும் எனக்கு இதே செய்தான். ஆண் குலத்தையே அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற விபச்சாரிகளினுடைய விடுதலையின் பெயரை ரிஜிஸ்டர் பண்ணினேன். என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய ரத்தம் கெட்டு போக வேண்டும். என்னை தொடுகிற எல்லாருக்குள்ளேயும் எய்ட்ஸ் வியாதி வந்து சாக வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு 500 பேரையாயிலும் சாகடித்து விட்டால் என்னுடைய லட்சியத்தை அடைந்து விடுவேன். போன வாரத்தின் பேப்பரில் இருக்குது, ஒரு இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சொல்கிறாள், இதுவரை ஒரு நாளிலே நான் 1000 பேரோடு படித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் குறி 2000 பேரோடு படிக்கிறதுக்கு. என் அருமை தேவ ஜனமே, உலகத்தில் இப்படி காட்ட காரியங்களை நடப்பிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். டாக்டர் இடத்துல சர்டிஃபிகேட் வந்தாதான் விபச்சார விடுதலை அனுமதிப்பார்கள். ஒரு டாக்டர் சந்திக்க போன அந்த டாக்டர் இடத்துல தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த போது அந்த டாக்டர் திருக்கிட்டு போனார். உன்னுடைய ரத்தம் சிவப்பு கலராக இல்லைம்மா, பிளாக் ஆயிட்டு, உன்னை தொட்டாலே போ, உன்னை கிஸ் பண்ணா கூட அவனுக்கு 7 தந்துடும். எனக்கு லட்சியம் வந்து விட்டதுன்னு சிரித்தேன். அந்த டாக்டர் என் கண்ணை பிடித்து உட்கார வைத்து, நான் மோசமான ஒரு ட்ரக் அடிக்ட். ஒரு நாளைக்கு 20 கிராம் ஹீரோயின் ஏற்றினா தான் நான் நிற்கவே முடியும். அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாளிலே ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தை எனக்கு சொல்லி என் மேல் கூறி அறிவித்து கையை வைத்தான். அது பறந்து விட்டது. நான் ஒரு டாக்டராக மாறி நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதே இயேசு உன்னையும் தொடுவார் என்று சொன்னேன். அவன் பேசுவதை நான் கேட்க விரும்பவில்லை. ஆனால் நான் சரி என்று சொல்வதற்குள் என் தலை மேலே கை வைத்த போது எனக்குள் ஒரு எலக்ட்ரிசிட்டி போல புரிந்தது. நான் மயங்கி விழுந்தேன். 1/2 மணி நேரம் எழுந்து படுத்த பிறகு மறுபடியும் என்னுடைய இரத்த பரிசோதனை செய்த போது அது முற்றிலும் புதிதாக்கப்பட்ட ஒரு ரத்தமாக மாறிவிட்டபடினால இன்றைக்கு ஆம்ஸ்டர்டாமில் விபச்சாரிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாள். மை டியர் பீப்புள், பாவத்தில் பிடிக்கப்பட்டிருந்த உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கினதற்கு காரணம் இந்த தேசத்தில் இந்த இயேசுவின் வல்லமையை காண்பிப்பதற்கு தேடுகிற அந்த கண்கள் உன்னையும் தேடி வந்திருக்கிறது. காடுகளில் இருக்கலாம், பட்டணங்களில் இருக்கலாம், பெரிய நகரங்களில் இருக்கலாம், அல்லது ஓசூர் பட்டணத்தில் இருக்கலாம். அவருடைய கண்கள் இங்கே அலைந்து கொண்டிருக்கிறது. நீ நெறிந்த நாணல் தான், நீ மங்கி எரிகிற, இப்போ அணைகிறதா இப்போ போகிறதான்னு தான் வாசித்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னோடு கூட பேசி இருக்கிறார். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், ஒரு நாள் வந்தாலும் எனக்காகத்தான் வந்தீங்க. நான் உள்ள நொறுங்கி இருக்கிறேன். என்ன ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறாரா? நான் மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சபைக்கு போவேன், இப்போ அணைவனா அப்போ அணைவனான்னு இருக்கிறேன், புகைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னை தொடுவாரா, என்னையும் உபயோகப்படுத்துவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் கண்களை மூடலாம், யாரும் எழுந்திருக்க கூடாது. எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும்
ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். கோடி கோடி ஜனங்களினுடைய அழுகையின் சத்தம் உன் காதுகளிலே விழுகிறது. நான் சமீபத்திலே ஒரு செய்தியை 2 வாரங்களுக்கு முன்னதாக வீடியோவிலே பார்த்தேன். ஒரு வீடும் அதை சார்ந்த வீடுகளும் தீயிலே எரிந்து விட்டது. ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், டீனேஜர்ஸ் 13, 15. மனைவி இறந்து விட்டான். உள்ளே இருக்கிற 6 வயது தன்னுடைய மகன் தீயிலே மாட்டிக்கொண்டான். வெளிநாடு என்பதினாலே தீ அணைக்கும் படை இங்கே வந்தது. துரிதமாக தீயை அணைக்கிறதற்கு முயன்ற போது தீ இன்னமும் அதிகமாக பிடித்துக் கொண்டது. இந்த தகப்பன் துடிக்கிறான், ஐயோ என் பிள்ளையை காணவில்லை. உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, காப்பாற்றுங்கள், சேமி, என்னை காப்பாற்றுங்கள். அப்ப தகப்பன் போக துடிக்கிறான். ஆனால் ஜனங்கள் நிறுத்தி விட்டார்கள். உனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நீ போய் செத்து நின்றால் உன் மகனோடு நீயும் தீக்கிரை ஆகிவிடுவாய். 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறார், அவர்கள் அனாதை ஆகிவிடுவார்கள், மனைவியும் இல்லை. தடுத்து நிறுத்தி விட்டார்கள். உள்ளே இருக்கிற சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிற ஒரு சத்தம், டாடி, can't you save me? அப்பா, என்ன உங்களால காப்பாற்ற முடியாதா? என்ன உங்களால காப்பாற்ற முடியாதா? எங்கோ நடந்ததில்லை, என்றைக்கோ நடந்ததில்லை. 2 வாரங்களுக்கு முன்னதாக வீடியோவில் வந்த செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அநேகர் கத்துகிறார்கள், சபையே, தம்பி, தங்கச்சி, என்னை காப்பாற்ற முடியாதவங்களால, ஐஸ்வர்யவான்களே, பெரியவர்களே, என்னை காப்பாற்ற முடியாதவங்களால, மங்கி எரிகிற திரியாகி உன்னை, நெறிந்த நாணலை போல நொறுங்கி போயிருக்கிற உன்னை தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அந்த கவியை நான் மறுபடியும் பாடும்போது அமைதியாக நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, நானும் ஓசூர்லேயோ அல்லது இந்தியாவின் எந்த பகுதியிலேயோ உம்முடைய கண்கள் என் மேல் படுகிறது என்று உணர்வேன் என்றால், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் தேடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அந்த பவிய 2வது தடவை பாடும்போது எழுந்து நின்று கண்களை திறந்து அந்த கவிகள் இங்கே போடப்படும் போது, தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே, தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே, உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா, உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா, உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா, உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா.